தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் தொடரும் காட்டுத்தீ அனர்த்தங்கள் மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகின்றன. பிரான்ஸ் வார் மாகாணத்தில் காட்டுத்தீ மீண்டும் தீவிரம் கொண்டுள்ளது. பிரான்ஸ் ஜிராண்ட் மாகாணத்தில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரான்சின் அல்ப் து ஓ புரொவன்ஸ் மாகாணத்தில் உள்ள பயான் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் முன்னாள் நிதியமைச்சர் புருனோ லு மேர் புதிய பிரான்ஸை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸு 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் தொடரும் காட்டுத்தீ அனர்த்தங்கள் மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகின்றன. பிரான்சின் பல பகுதிகளில் அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிரான்ஸ் முழுவதும் நிலவும் கடும் வெப்பம், வறட்சி, பலத்த காற்று என்பன காரணமாக காட்டுத்தீ அபாயம் தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றது. சமீப நாட்களில் பல மாகாணங்களில் தீ பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தனர். தீ ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்து மக்கள் தமது வதிவிடங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டார்கள். தற்பொழுது வெவ்வேறு மாவட்டங்களில் இந்த தீ பரவல் ஏற்பட்டு வருகின்றது. பிரான்சில்
மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியிருக்கின்றனர். போதோவுக்கு அருகிலுள்ள ஜிரோந்து பகுதியில் ஏற்பட்ட பெரும் தீ சுமார் 42,000 ஹெக்டேயர் காட்டுப்பகுதியையும் நிலப்பகுதியையும் நாசமாக்கியுள்ளது. இதன் உச்சகட்டமாக 2,20,000 பேர் வெளியேற்றப்பட்டார்கள். தற்போது பெரும்பாலான மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் தீ முழுமையாக அணைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் வார் மாகாணத்தில் காட்டுத்தீ மீண்டும் தீவிரம் கொண்டுள்ளது. 1000 ஹெக்டேயர் எரிந்துள்ளது. 2,500 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வா மாகாணத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த காட்டுத்தீ ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை பிற்பகல் மீண்டும் வேகமாக பரவியிருக்கின்றது. சனிக்கிழமை பிற்பகல் 1:30 முதல் மேலும் 1000 ஹெக்டேயர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளது. இதனுடன் ஏற்கனவே எரிந்திருந்த 4,500 ஹெக்டேயர் தீர்ந்து போன நிலையில் இப்பொழுது 5,500 ஹெக்டேயர் இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். தீ வேகமாக பரவியதால் கொரோன்ஸ் பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து 2,500 பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சில குடும்பங்கள் 3வது முறையாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ தற்பொழுது சில கிராமங்களின் எல்லையை எட்டியுள்ளதால் சில குடியிருப்புகள் சேதமடையக்கூடும் என ஆளுநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஜிரோந்த் மாகாணத்தில் முன்னதாக வெளியேற்றப்பட்ட 2,20,000 பேரில் 1,98,000 பேர் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் அங்குள்ள காட்டு தீ இன்னும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. தீயை முற்றாக அணைக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரான்சின் வார் மாகாணத்தில் உள்ள குரோ பேஷியோன் பகுதியில் கட்டுப்பாட்டில் இருந்த காட்டுத்தீ ஜூலை 31 வெள்ளிக்கிழமை கொரோங் அருகே மீண்டும் பரவத் தொடங்கியது. பிற்பகல் முழுவதும் தீ வேகமாக பரவியதற்கு மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசிய மித்ரால் பலத்த காற்றே முக்கிய காரணமாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். தீயால் எழுந்த அடர்ந்த புகை வானம் முழுவதும் தென்பட்ட நிலையில் மாலை 8 மணி நிலவரப்படி மேலும் 1000 ஹெக்டேயர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதாக வா மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27 கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள்பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9 ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுகிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07956375803.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் வா மாகாணத்தில் மீண்டும் தீவிரமடைந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்காக 700 தீயணைப்பு வீரர்கள், 6 நீர்க்குண்டு வீசும் உலங்கு வானூர்திகள், 8 கனேடியா விமானங்கள், 2 டாஸ் தீயணைப்பு விமானங்கள் மற்றும் குறைந்தது 40 ஜொந்தாம் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ மலை பகுதிகளுக்கு, அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்க முக்கிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். தீ மீண்டும் வேகமடைந்ததை தொடர்ந்து ஹொராங், லுவால், மொம்ஃபோ ஷு ஆர்ஜோன் இந்த பகுதிகள் மிகவும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அங்கிருந்து பலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவசர எச்சரிக்கை அமைப்பின் மூலம் எந்த பகுதிகள் உடனடியாக வெளியேற வேண்டும், எந்த பகுதிகளில் மக்கள் வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பன குறித்து தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2500 பேர் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை மக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய தருணம் இது என்று நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. பிரான்சின் ஜிரோந்த மாகாணத்தில் கடந்த 9 நாட்களாக போராடப்பட்ட பெரும் காட்டுத்தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. வெளியேற்றப்பட்டிருந்த 2 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். மேலும் போதோ நகரின் தெற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த ரயில் சேவைகள் சனிக்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக SNCF ரெசோ அறிவித்துள்ளது. பிரான்சின் ஆல்ப்ஸ் டு ஓ புரோவன்ஸ் மாகாணத்தில் உள்ள பயோன் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. சனிக்கிழமை பிற்பகல் நேரத்தில் ஒரு வாகனத்தில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்கு பரவியதை தொடர்ந்து சுமார் 80 தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். ஆல்ப்ஸ் டு ஓ புரோவன்ஸ் தீ பரவும் பகுதி மலைப்பாங்கான கடினமான நிலப்பரப்பு, பைன்ஸ் மரங்கள் நிறைந்த வனப்பகுதி, கற்கள் சரிந்து விழும் அபாயம் நிலவும் பகுதி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாகாண தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தீ தற்பொழுது சுமார் 30 ஹெக்டேயர் பரப்பளவில் பரவியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் கூடுதல் சொத்து சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அருகிலுள்ள ஒரு சிறிய கிராம பகுதி பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தீயை அணைக்கும் பணிக்காக ஒரு நீர்க்குண்டு வீசும் உலங்கு வானூர்தி மற்றும் சிவில் பாதுகாப்பின் ஒரு கனரக உலங்கு வானூர்தி ஆகியவையும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் ஆந்திர மாகாணத்தில் உள்ள செம் மிஷேல் ஓ பிரென் பகுதியில் காட்டுத்தீ தற்பொழுது பரவி வருகிறது. இதுவரை 20 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளது. சுமார் 90 தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நிலைமை தற்பொழுது சாதகமற்றதாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2 உலங்கு வானூர்திகள், 25 ஜொந்தாமினர் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண நிர்வாகம் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் மற்றும் காற்றின் தாக்கம் காரணமாக தீ மேலும் பரவாமல் தடுக்க அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரான்சில் நிலவும் கடுமையான வெப்ப அலை கனிக்யூல் காரணமாக கார் மாகாணமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் செம்மஞ்சள் எச்சரிக்கை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வெப்ப அலைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கையில் உள்ள மாகாணங்களின் எண்ணிக்கையானது 22ஆக உயர்வடைந்திருக்கிறது. மத்தியதரை கடலை ஒட்டிய தென்கிழக்கு பகுதிகளில் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 25 செல்சியஸ் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 39 பாகை செல்சியஸ் வரை பதிவாக கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. இந்த நிலை காரணமாக முதியவர்கள், சிறுவர்கள், உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் தேவையற்ற வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்த்து போதிய அளவு தண்ணீர் அருந்தி வெப்பத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். பிரான்சின் முன்னாள் நிதியமைச்சர் புரூனோ லு மேர் புதிய பிரான்ஸை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சின் முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் புரூனோ லு மேர் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு நாட்டில் மறைந்து கொண்டிருக்கும் ஆட்சி நெருக்கடி ஒன்று இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அவர் பிரான்ஸ் அரசியல் அமைப்பில் ஒரு மாற்றம் தேவைப்படுவதாக கூறி புதிய பிரான்ஸை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக அரசியல் பதவிகளில் இருந்து விலகியிருந்த லுமேர் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை முழுமையாக இதுவரை நிராகரிக்கவில்லை. ஆனால் இதுவரை தனது வேட்பு மனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அவரது கருத்துக்கள் தற்போதைய அரசியல் நிலைமை, மக்களின் நம்பிக்கை குறைவு மற்றும் எதிர்கால தலைமைத்துவம் குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்து வரும் சூழலில் வெளியாகியுள்ளன. 2027 தேர்தலுக்கான போட்டியில் ஏற்கனவே பல அரசியல் தலைவர்கள் தங்கள் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.